இந்த நிலத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய இந்த சிக்கல்ல வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதி, இனம், மொழி, மதம் எல்லாமே வரும். ஏன்னு சொன்னா என்னுடைய நலன் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் பேர் இதை கூட்டுக்கொண்டீங்க. என்ன அடிப்படையில் கூட்டுக்க முடியும்? வாடா என்ன வாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலத்தால் யார் பயனாளி ஆகணும்? இப்போ எல்லாரும் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா, என்னோட மொழி பேசுகிறவங்க மட்டும்தான் வரணும், என்னோட சாதிக்காரன் மட்டும்தான் வரணும், என்னுடைய இனத்துக்காரன் மட்டும்தான் வரணும், என்னுடைய மதத்துக்காரன். அப்போ சிக்கல் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, வளர்ந்து வரக்கூடிய இந்த பொருளாதாரம், திரும்ப பொருளாதாரம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் எல்லாம் என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த நிலத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. நிலத்திலிருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால், இரும்பு எடுத்து கார் பண்ணிடுறீங்க, நிலத்திலிருந்து அதுக்கு பெட்ரோல் எடுத்து ஊற்றி டீசல் எடுத்து எரித்து போகப்படுங்க. ஆனால் அந்த காருக்கு விலை வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் எல்லா காரும் கொடுத்துட முடியும். அப்படி எல்லாத்துக்கும் எல்லா கார் கொடுத்தாலும் இந்த ரோடு தான் இருக்குமா? இந்த ரோடு போடுறதுக்கு மலையை வெட்டணும், உடனே மலையை வெட்டாதீங்க அப்படின்ட்டு ஒரு இயற்கை பாதி. அப்போ நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் அந்த சிக்கல் வந்து மனிதன் படைத்தது தமிழ் அழகாக ஒரு பழமொழி இருக்கும், தான் வளர்த்த கன்றே வாழைக்கு பகையாகும். அதுங்களா, வளர்த்த கடா மார்பிள வகையும். அப்போ பார்த்தீங்கன்னா, மனிதன் உற்பத்தி செய்கிற பொருளே மனிதனுக்கு எதுங்க நின்று டான்ஸ் ஆடுது இல்லைங்களா? புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு ராக்கெட் விடுறீங்க, அந்த ராக்கெட் கடைசியில் கடலில் தாங்க நான் தள்ளுறேன்னு கடலில் ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினம் நம்பி தான் மீனவர்கள் இருக்கிறாங்க. மீன் பிடிச்சி கொண்டு கொடுத்தா நீ சாப்பிட்ற. அப்போ இந்த நிலம் என்பது வந்து இவ்வளவு முரண்பாடுகளை வந்து வளர்த்து விட்ட இடமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. நிலனும் பொழுதும் முதலெனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்புணர்ந்தோரே. நிலனும் பொழுதும் தான் முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதில் இருக்கக்கூடிய இயக்கம்தான் இயல்பு என்பது ஏற்பாடுகளின் தொகுப்பு தான். இப்போ நம்ம பேசிட்டு இருந்த அத்தனையுமே ஏற்பாடுகளின் தொகுப்பு தான் அல்லங்களா? அப்போ என்ன இருக்குன்னா, தொடர்ச்சியாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய மனித சமூகம் இந்த நிலத்தின் மீது. புரியுதுங்களா? மனிதன் வந்து அந்தரம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம அந்த மொழியை சில நீங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்க, அந்தரம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அல்லங்களா? அப்போ உங்களுடைய களம் என்னவா இருக்குது? இந்த நிலமா இருக்குது. அந்த நிலத்துக்குள்ளே வந்துக்கிட்டே போய் நலன் வந்து எப்படி முட்டி மோதுது பார்த்தீங்களா? அப்போ இந்த நிலம் தான் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறது கூட, அதில் இருக்கக்கூடிய இயக்கம் தான். இந்த நிலன் என்பது வந்துக்கிட்டு ஃபார்மாக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, வடிவமாக வச்சுட்டிங்கன்னா, உள்ளடக்கம் என்பது வந்து இந்த மனித கூட்டம். ஏன்னா மற்றதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் படைப்புத்திறன் இல்லாமல் இருக்குது. மனிதன் மட்டும்தான் படைப்புத்திறனோடு இருக்கிறான். அப்போ இந்த நிலன் என்பது வடிவமாக இருந்தால், மனிதன் என்பது அதனுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த எதிரெதிரான முரண்பாடுன்னு நம்ம சொல்லுங்கள், எதிரெதிரான சக்திகள் வந்து இப்போ நீங்கள் அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறான், பொருளெல்லாம் வந்துக்கிட்டு அவன் அந்த முதலாளி என்ன பண்ணான்னா, எல்லாம் எனக்கு சீப் லேபர், அதனால் உலகமாக்கணும்னா நான் வந்து இங்கே வந்து போட்டு பூரா உற்பத்தி பண்ணுறாங்கிறான். அங்கே வேலையின்மை வருது, இந்த பொருளை பூரா அவன் வாங்குறவனாக இருக்கிறான். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறான், நான் வந்து அதிகமாக வரி விதிச்சிருவேன்னு சொன்னான். உடனே உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது திணறாங்க. இப்போ நாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கான மார்க்கெட்டு பொருள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறவனா இருக்கிறான். நம்மளுடைய உழைப்பை வந்து அவனுக்கு விற்கிறவனா இருக்கிறான். திடீர்னு அவன் நிறுத்திட்டேன்னு சொல்லிச்சுன்னா இங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. அப்போ ஐயோ, அங்கேயே வந்து ஒரே நாள் வந்து ஐடி ஃபீல்டு இருக்கிறவன் எல்லாம் வெளியேற்றினான்னு சொன்னால் அவனை ரோல் கட்ட முடியல. இங்கேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நோக்கியோ வந்துக்கிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் மோடினோம்னா பயங்கரமாக, அதாவது தகர்ந்த கனவுன்னு கல்கியில் தலையங்கம் எழுதினாங்க. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இது எல்லாம் எதை பேஸ், எல்லாமே இந்த நம்ம வாழக்கூடிய இந்த பூமி பந்து தான் நிலன். நிலன் என்பது வந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா, நிலன் இயங்குது, அது ஒரு இயக்கம். ஆனால் நிலனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனித சமூகம் இன்னொரு இயக்கமாக இயங்கிட்டு இருக்குது. அது நிலத்தையே வந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு சொன்னோன்னா, சிதிலமடை வைத்து கொண்டிருக்குது. மணல் காணங்கிறீங்க, நீங்கள் வீடு கட்டணும்னா மணல் வேணும், சிமெண்ட் வேணும்னா மலை உடைச்சா போகணும், சுண்ணாம்பு வேணும்னா பெரம்பலூரை தோண்டி ஆகணும் அல்லங்களா? அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய இந்த செயல்பாடும் இந்த பூமி பந்து அப்படிங்கிறதுல வந்து இவனுடைய ஆசைகள் அல்லது இவனுடைய கழிவுகள் எல்லாம் ஜீரணம் பண்ணிக்கக்கூடிய அளவில் இயற்கை இருக்கணும். அதுக்கு மேலே போகும் பொழுது நிலத்துக்கு சிக்கல்,
சமூக சிக்கல் முதல்ல இருந்தே வந்தது. ஆண்டாண்டிமை சமயத்திலேருந்தே நம்ம பார்த்துடுறோம். அதனால் நிலம் என்பது வந்து இவ்வளவு விஷயங்கள் உடைக்கிறது நம்ம ரொம்ப குறைவாகத்தான் பேசியிருக்கிறோம். ஆனால் இது ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, புறநானூற்றில் ஒரு பாடல் வருது, செல்வத்தின் பயனை ஈதல். எளிமை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, தென்கடல் வளாகம் முழுதும் பொதுமையின்றி வெண்கொடி, அது அதிகாரம் சம்மந்தப்பட்டது. ஒரு பக்கம் வந்துடுறா வெண்கொடி நேற்றியோ இந்த பாடல் வரிகள் வரமாட்டேங்குது. ஒருவனுக்கும் கடுமா பார்க்கும் கல்லா உருவன், அதாவது மாடு மேய்ச்சிக்கிட்டு இரவு நேரத்தில் கடுமா பார்க்கும் கல்லா உருவம் நடுநிசி துஞ்சான். அவன் எல்லாம் ஒழுங்காக தூங்க முடியாது. நான் 2 பேர்த்துக்குமே அந்த மன்னனாக இருந்தாலும் இந்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு உட்காந்துருக்கவங்க இருந்தாலும் 9 நாளிங்கிறது ஒரு படின்னு வச்சுக்கோங்களேன். 9 என்னமோ ஒன்று தான். உடுத்துவது மேலே ஒரு துண்டு கீழே ஒரு வேட்டி தான், 2 தான். இதுக்கு மேலே உனக்கு தேவையே கிடையாது. செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்போமெனில் தப்புன பலவேன்னு சொல்லிடுறாரு. இது வந்து வினைத்தொகையில் வச்சு தப்புன பலவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து துய்க்கிறது அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த துண்டு இருக்குது, இந்த துண்டுலாம் கொஞ்சம் நான் தங்கச்சேரிக்கு போட்டுக்கலாமா, அப்புறம் அழகாக வந்து பூ வேலைப்பாடு போட்டுக்கலாமா, அப்புறம் இது வந்து இன்னும் அப்படி மெலிசாக இருக்கலாமா. அப்போ இந்த துய்ப்பு நுகர்வு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி போட்டால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே 2 துணி மீனியை வந்துக்கிட்டு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நக்கீரனார் சொன்னதை இன்றைக்கி 2 துணி தான் நான் வச்சுக்கிறேம்மா. அப்போ இந்த நுகர்வு பண்பாடு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு மனிதன் வந்து படைப்புத்திறன் அதிகமாக இதைத்தான் நாகரிகம், இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முரண்பாட்டை என்றைக்கு மனித சமூகம் புரிந்து கொண்டு ஒரு பகுத்தறிவுத்தன்மையுடன் ஒரு சமுதாயத்தை அமைக்கிறதோ அன்றுதான் இதற்கு முடிவுக்கு வரும். நாம் சொல்கிறது இந்த நிலம் என்பது வந்துக்கிட்டு நிலம் பிரச்சனை பண்ணுறதில்லை, நிலத்துக்குள் இருக்கக்கூடிய மனிதன், படைப்புத்திறனோடு வந்த மனிதன், ஒவ்வொரு முன்னேற்றமும் மனித குலத்துக்கு சில. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாலே, அவனும் மனுஷன் தான், நீயும் மனுஷன் தான். ஆனால் உன்னால் என்ன பண்ண மாட்டேங்கன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட முடிய மாட்டேங்குது, சேர்ந்து பொதுநிலையை வந்து நீர்நிலையை பயன்படுத்த மாட்டேங்குது, கோயிலுக்குள்ளே உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறீங்க. நாம் வேறு மதத்துக்காரன், இவன் வேறு மதத்துக்காரன், அவன் வேறு சாதிக்காரன், இவன் வேறு சாதிக்காரன், அவன் வேறு மொழி பேசுகிறான், இவன் வேறு மொழி பேசுகிறான். ஆனால் எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டு தலை முதல் கால் வரை இருக்கக்கூடியது இந்த என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம்னு சொன்னால் அதுதான் மூளை தான் இல்லைங்களா. எல்லா உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது, வேறு ஒன்றும் ஓடல. நிறையா பாடல்கள் நம்ம பாடிட்டோம் இல்லைங்களா, சினிமா பாடல்கள் கேட்குறோம். ஆனால் இதே மனித மனது வந்து ஏற்றுக்கொள்ள இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு விதமான அகங்காரம் இல்லைங்களா. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இது எல்லாம் மனிதனிடம் இருக்கக்கூடிய ஆசையின் விளைவாக உந்தி வெளிவந்த அகங்காரம். இந்த அகங்காரத்தை விட்டு ஒழித்தால்தான் இந்த பூமிக்கு வந்து அமைதியாக இருக்க முடியும். இல்லைன்னா இலவசமாக நாகசிம்மா மேலே போட்ட அணுகுண்டு மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் 1008 அணுகுண்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. இருக்கிறதுக்கு பறக்கிற பிடிக்கிற மாதிரி இங்கே இருக்கிற நிலைகளை காப்பாற்ற முடிய மாட்டேங்குது. நான் நிலவுக்கு போகிறேன், நான் செவ்வாய்க்கு போகிறேங்கிறேன். நீங்கள் போங்க, அது வேறு வளர்ச்சி. இன்றைக்கி நம்ம பேசுகிறது உடனே கேட்குறதுன்னா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் கோள்கள் தான். நம்ம விட்ட செயற்கை கோள்கள் டக்குன்னு இங்கே இருக்குது ஒலி, அங்கே போய் ஒளியும் அங்கே போய் உங்களுக்கு டிவிக்கு எல்லாம் தெரிந்து வருது. இந்த விஞ்ஞானத்தை நாம் பாராட்டுறோம். அப்போது ஒரு கத்தி வந்து மாம்பழத்தை அறுக்கிறதுக்கும் என்று குத்தறக்கும் பயன்படும். இதுதான் எல்லா விதமான கருவிகளுக்கும் பொருந்தும். அப்போ இந்த கருவிகள் அனைத்தையும் படைத்து இந்த நிலத்திலிருந்து அதை எடுத்து படைப்புத்திறனோடு இருக்கக்கூடிய மனிதன் உண்மையிலேயே அகங்காரத்தை அழித்து ஒரு பகுத்தறிவு சமுதாயத்தை வந்து உருவாக்கினா தான் இந்த சிக்கல் எல்லாம் தீரும். நிலம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நிலம் இயங்குகிறது, அதில் இருக்கக்கூடிய மனிதனும் சமூகமாக இயங்குகிறார். இயக்கம் என்பதுதான், அதைத்தான் இயல்பு முதலெனப்படுவது நிலம் பொழுதிரண்டின் இயல்புணர்ந்தவரே அப்படின்னு சொன்னார். நிலம் பொழுதும் முதல் பொருள்னு சொல்லிக்கிறார். ஆனால் அதை விட முதலெனப்படுவதுன்னு சொல்கிறார். இயல்பு என்பது ஏற்பாடுன்னு. என்ன ஏற்பாடுகள்னு இத்தனை நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தது தான். மனிதன் தோன்றிய காலம் தொட்டு இந்த பூமி பிறந்து தோன்றிய காலம் தொட்டு அப்போ இதுதான் ஏற்பாடுகள். அப்போ நம்ம இந்த கோணத்தில் பார்த்து இதை வந்து மனித சமூகம் செயல்படுத்த ஆரம்பித்தால் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். முடிச்சுக்கலாம்.
நன்றிங்கய்யா. நன்றி. உங்களுக்கு எவ்வளவோ பணிகளுக்கு இடையில் உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு இடையில் கூட எங்களுடைய அக்மீடியா நேயர்களுக்காக ஒரு பெரும் காலகட்டத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க. இதுவும் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு பணிதாங்க. ஆனால்